நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 14வது வார்த்தையினுடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு இதாக கடந்து வருகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்கள். ஆனால் இந்த வார்த்தைகளை தேவன் அப்படியே நிறைவேற்றி கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை வாளாக்காமல் தலையாக்குவாராம், நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் உங்களுடைய நிலையை கர்த்தர் இன்னைக்கு மாற்ற விரும்புகிறார். நீங்க என்ன சூழ்நிலையில் இருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை என்ன, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்குரிய ஹானஸ்ட் என்ன, உங்களுக்கென்று வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம், இது எல்லாவற்றையும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை அவைகள் எல்லாம் இப்பொழுது வாளை போல் இருக்கலாம், கீழானதாக இருக்கலாம், தரம் குறைந்ததாக காணப்படலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிற வார்த்தை, நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதற்கு முன்பாக இருந்த நிலை உங்களுக்கு வாளை போன்று, அதாவது பார்த்த உடனே நமக்கு தெரிகிற ஒரு இடம் என்னன்னா, எல்லாரும் பார்த்த உடனே கையை பார்க்க மாட்டாங்க, காலை பார்க்க மாட்டாங்க, நம்முடைய முகத்தை தான், தலையை தான் பார்ப்பாங்க. பாருங்க, எல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம முகத்தை பார்த்தாலே ஆமென் எல்லாம் தெரிஞ்சிரும். பாருங்க, ரொம்ப நம்ம சரீரத்துக்கு ரொம்ப முக்கியமான பகுதி தலைதான். இந்த தலை பகுதியை ஆமென் பார்த்துதான் எல்லாருமே பேசுவாங்க. அப்போ அப்படின்னா ரொம்ப முக்கியமான பகுதியா தேவன் உங்களை மாற்றுவார். இன்றைக்கு நீங்க இன்னும் முக்கியமற்ற நிலைமையில நீங்கள் இருக்கலாம், பிரயோஜனமற்ற நிலையில் நீங்கள் இருக்கலாம், ஒரு பொருட்டாக கூட எண்ணக்கூடிய நிலையில் கூட நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக வருகிறது. யாரெல்லாம் உங்களை நீ ஒரு பொருட்டே கிடையாது, நீ ஒன்றுக்கும் பிரயோஜனமே கிடையாது என்று உங்களை ஒதுக்கி வைத்தார்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மிகவும் பிரசித்தி பெற்ற மிகவும் அற்புதமான, எல்லாரும் பார்த்து வியக்கத்தக்க நிலையில் நான் உன்னை முக்கியத்துவப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தைகளை விசுவாசிங்க. நிலையை பார்த்து நீங்கள் கணக்கு போடாதிருங்கள். நிலைகளை பார்க்கும் பொழுது அவைகள் எல்லாம் நமக்கு புரியாது, நடக்குமா என்கிற பல சந்தேகங்களை ஏற்படுத்தும். ஆனால் வார்த்தையை விசுவாசித்து தேவன் எனக்கு இதை சொல்லுகிறார், அதை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றி கொடுப்பார் என்று எதிர்பார்ப்பில்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் வாளாகாமல் தலையாவீர்கள். நிச்சயமாக சொல்லுகிறேன். பாருங்க, தாவீது அவங்க குடும்பத்துல எல்லாம் வாளா இருந்தான். அவனை யாருமே பொறுப்பெடுக்கல, அவனை யாரும் ரொம்ப பெருசா நினைச்சுக்கல. இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உன்கிட்ட இருந்தா ஒரு பிள்ளையை கர்த்தர் செலக்ட் பண்ண போறாருன்னு சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுல வந்து சொன்னாலும் கூட தகப்பனார் எல்லா பிள்ளைகளுக்கும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தான், எல்லா பிள்ளைகளையும் வீட்டுல வர வச்சிருந்தான். ஆனா தாவீதை மறக்கப்பட்ட நிலைமையில் இருந்தான். காரணம், அவன் ஆடுகளை மேய்ச்சிட்டு போட்டும்பா, அவன் நிலைமை அதுதான், அதுக்கு மேல அவன்கிட்ட கெப்பாசிட்டி இல்லை, அதுக்கு மேல அவன்கிட்ட திறமை இல்லை, அவன் அப்படியே அவன் வாழ்க்கையை போகட்டும், அவன் எங்க போர் வீரனா, அவன் எங்க ராஜாவா வருவான்னு தன் தகப்பனார் கூட தாவீதை வாளாக நினைத்து கொண்டிருந்தார், மறந்திருந்தார். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? வந்தவங்க எல்லாத்தையும் கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். தகப்பனாருடைய நிலையில் மனதில் இருந்த எல்லாவற்றையும் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் மாற்றி அவருடைய நினைவில் இல்லாத ஒரு மகனை அழைக்கிறார். இன்னைக்கும் அப்படிதான் பாருங்கள், அழைத்து என்ன செய்கிறார் தெரியுமா? அவனை ராஜாவாக மாற்றார். எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியம், கூட பிறந்த சகோதரர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். இது எப்படி ஆனது? இவன் எதற்கும் பிரயோஜனமற்றவன், இவன் கீழானவன், படிப்பறிவிலே குறைந்தவன், போர் யுத்த வீரத்திலே குறைந்தவன், திறமையிலே குறைந்தவன், இவனை எப்படி ராஜாவாக கர்த்தர் தேர்ந்தெடுத்தார்? அதுதான் அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்ந்தெடுப்பு, அதுதான் அவர் உயர்த்தக்கூடிய உயர்வு, அதுதான் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய சிந்தனைகளுக்கும் நம்ம யோசிக்கிறதுக்கும் வித்தியாசமான சூழ்நிலையிலே தேவன் நம்மை வழி நடத்துவார். எனக்கு அன்பான தேர்ந்த பிள்ளைகளே, நீங்க போடுற கணக்குல கர்த்தர் நிக்க மாட்டார்.
உங்க கணக்கு வேற, அவர் கணக்கு வேற. நீங்க உங்களுடைய குவாலிஃபிகேஷனை பார்ப்பீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்ப்பீங்க, உங்க அழகை பார்ப்பீங்க, உங்க திறமைகளை பார்ப்பீங்க, பேக் போனை பார்ப்பீங்க, நம்ம பின்புலம் எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க, யார் ரெக்கமெண்டேஷன். நோ, கர்த்தர் பார்வையில் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவர் இருதயத்தை பார்க்கிறார். என் இருதயத்துக்கு ஏற்றவன். அதை பார்த்து கர்த்தர் தமக்கென்று அவர் தெரிந்து கொண்டு வாளா இருக்கிறவனை கர்த்தர் தலையாக மாற்றுகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கீழானவர்கள் கிடையாது. கர்த்தர் உங்களை மேலாக மாற்றுவார். உங்க நிலையை இன்றைக்கு கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? நான் இனி வாள் இல்லை, ஏன்னா கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், என்னை தலையாக வைத்திருக்கிறார். நான் இனி கீழாவது இல்லை, கர்த்தர் என்னை மேலாக்கி இருக்கிறார் என்று விசுவாசிகள் நாள் உங்களுக்கு ஒரு உயர்வான நாளாய் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நாளாக இருப்பதாக. God bless you.